வணக்கங்க. இன்டகிரேட் ஃபார்மிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழிகளுக்கு ஏற்படுற இந்த சளி பிரச்சனைய பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல சளி பிடிச்ச கோழிக்கு நம்ம எந்த மருந்து குடுத்தா சரியான முறையில சரியாகும், அத நம்ம எப்படி குடுக்கணுங்கிறத நான் செய்முறையாவே வீடியோவா போட்டிருக்கிறேங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துக்கான வீடியோ. நீங்க நடுவுல ஏதோ இடத்துல ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்ல வர மருத்துவம் உங்களுக்கு சரியா புரியாது. அதனால கோழிகளுக்கு நம்ம மருந்த மாத்தி குடுக்கறக்கான வாய்ப்பும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற கோழி பார்த்தீங்க அப்படின்னா, சளி பிடிச்சு மேய்ச்சலுக்கே போகாம, இரை எடுக்காம நின்னுட்டு இருந்த கோழிங்க. இப்ப பாருங்க, இந்த வீடியோல பாருங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா மேய்ச்சல்ல சுத்திட்டு இருக்கு அப்படின்னு. இதுக்கு நம்ம எந்த மாரிலாம் மருத்துவம் குடுத்தோம், எப்படி குடுத்து நம்ம எப்படி இத நம்ம சரி செஞ்சோம் அப்படிங்கிறத நான் ஒரு செய்முறையா பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்ன மருந்தெல்லாம் நீங்க எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைமரால்ங்கிற ஒரு டானிக்கு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோன் லிவர் டானிக்கு. இந்த டானிக் கம்பல்சரி நீங்க வச்சிருக்கணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 இது எடுத்துக்கணுங்க. வேக்சின் எடுத்துக்கணும். ஜென்டாமைசின், டெக்ஸாலேப் அப்படிங்கிற இந்த 2 வேக்சின் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டேப்லெட்டுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸா செட்ரிசன் அப்படிங்கிற டேப்லெட்டு, கோல்டாக்ட், அப்புறம் அமாக்சிலின் 250. என்னடா இது நம்ம முழுங்குற மாத்திரையாச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, இது ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது நம்ம முழுங்குற மாத்திரை தான். இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நீடிலோட ஒரு சிரஞ்சும், அப்புறம் தனியாக ஒரு சிரஞ்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக எல்லா மருத்துவத்துக்கும் இதை நீங்கள் கம்பல்சரி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி நம்ம கோழிகளுக்கு நம்ம கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம். சளி பிடிச்ச கோழியை பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தனிமைப்படுத்திடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சளி பரவுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பரவும். ஒரு கோழிக்கு வந்துச்சுன்னா நீங்கள் உடனே அதை தனிமைப்படுத்திடுங்க. இந்த கோழிக்கு முதல் கட்டமாக என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் டேப்லெட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 4 டேப்லெட்டு அமாக்சிலின் 250, கோல்டாக்ட்டு, செட்ரிசன், டெக்ஸா, இந்த 4 டேப்லெட் எடுத்துக்கங்க. அந்த அமாக்சிலின் 250 பார்த்தீங்க அப்படின்னா கேப்சூலாகவே வாங்கிக்கோங்க. டேப்லெட்டாக கூட தேவையில்லை, நம்ம கேப்சூலாகவே போதும். கோல்டாக்ட்டு நம்ம கேப்சூலாகவே போதும். வாங்க இதை நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறத பார்க்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேப்சூல் அப்படிங்காட்டி அதை நம்ம உடச்சி அந்த உள்ளே இருக்கிற அந்த இதை மட்டும் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம அப்படியே அந்த கேப்சூலாகவே போட்டுடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி முழுங்குறோம் அதே மாதிரி நம்ம எடுத்து போட்டுடலாம். நீங்கள் கேப்சூல் எடுத்து அந்த கோழிக்கு போடும்போது என்ன ஆகுன்னா, வாய் வழியாக நீங்கள் போடும்போது அது உள்ளே போகாது. அந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா பசவசன்னு பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் டானிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிவர் டானிக்கை லைட்டாக ஒரு 2 ட்ராப் விட்டு, அந்த லிவர் டானிக்கில் அந்த கோல்டாக்ட்டையும் அமாக்சிலின் 250 ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி கரையிற அளவுக்குள்ள மிக்ஸ் பண்ணுவோன்னா லைட்டாக அதில் டிப் பண்ணிக்கங்க. டிப் பண்ணி நீங்கள் எடுத்து அந்த கோழி வாய்க்குள்ள போடும்போது ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். நீங்கள் டேப்லெட்டை நீங்கள் அப்படியே போட்டுருங்க. அந்த கேப்சூலை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி போட்டுருங்க. இப்போ நான் சொல்கிற மருந்து பார்த்தீங்க அப்படின்னா 100%, அதாவது 100க்கு 100% ரிசல்ட் கொடுக்குற மருந்துங்க. இதை நம்ம கோழிக்கு சளி பிடிச்சப்ப நான் கொடுத்து இதை ரிசல்ட்டை பார்த்த மருந்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மருந்தை கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கோழிக்கும் பார்த்தீங்கன்னா சளி சரியாயிரும். ஏன்னா சளி பிடிச்சி நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அது உடனே பச்சை கழிச்சலாக மாறி அடுத்து வெள்ளை கழிச்சலாக மாறிடும். வெள்ளை கழிச்சல் வந்துச்சுனாவே நம்ம கோழி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக போயிடும். நம்ம காப்பாற்றுறது ரொம்ப சிரமமாயிரும். வெள்ளை கழிச்சலுக்கு அது வேறு மாதிரி வைத்தியமெல்லாம் பண்ணணும். நம்ம அந்தளவுக்கு போக வேண்டியதில்லை. நம்ம சளி பிடிச்சனையுமே நீங்கள் இந்த வேக்சின் கொடுத்து பாருங்கள். நான் எப்படி கொடுக்க சொல்கிறேனோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம என்ன வேக்சின் பண்ணுறோமோ அதை இப்போ கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு இறப்பு வராது. ஓகேங்களா? இந்த 4 டேப்லெட் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த லிவர் டானிக் இருக்குது பார்த்தீங்களா, 1 ml நீங்கள் லிவர் டானிக் எடுத்து கொடுங்க. 1 ml நீங்கள் லிவர் டானிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை 1 ml தண்ணியில் கலந்து கொடுங்க. இல்லை அப்படின்னா 1 ml நீங்கள் கொடுத்துட்டு கையோட 1 ml பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொடுத்துருங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அது தண்ணி கொடுக்கல. நீங்கள் கண்டிப்பாக அந்த 1 ml பார்த்தீங்கன்னா லிவர் டானிக்கோட தண்ணியும் கலந்து கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.5 ml இல்லைன்னா 1 ml பார்த்தீங்க அப்படின்னா வைமராலுங்க. அந்த வைமரால் கொடுத்துருங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ml தான் கொடுக்கணுமா, 2 ml கொடுக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லைங்க. கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இருக்க போகிறதில்ல. ஏன்னா பார்த்தீங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வைமரால் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சத்து டானிக் தான். ஏன்னா சளி பிடிச்ச கோழிக்கு கரெக்டாக தீன் எடுக்காது, உடம்பு பார்த்தீங்கன்னா வீக் ஆகும். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைமரால் பார்த்தீங்க கொஞ்சம் சத்து டானிக் கொடுக்கறதுனால நமக்கு ரொம்ப அந்த கோழி கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஏன் லிவர் டானிக் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்னொன்று எடுத்துக்கங்க, லிவர் டானிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா நோய்க்குமே கண்டிப்பாக லிவர் டானிக் கொடுங்க. ஏன்னா லிவர் டானிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழியில் இருக்கிற லிவரை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கும், இறை நல்லா எடுக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் வந்ததுனாலுமே ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகுறது அந்த லிவர் தான் அட்டாக் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம லிவர் டானிக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வராது, தீன் நல்லா எடுக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டையும் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சளி பிடிச்ச கோழிக்கு நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி டேப்லெட் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து 2 வேளை கொடுக்கணும். காலையில் சாயங்காலம் 2 வேளை நீங்கள் டேப்லெட் போடணும். இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான். காலையிலனா காலையில், இல்லைன்னா ஈவினிங்னா ஈவினிங் ஒரு வேளை தான் அடிக்கணும். அது எங்கே அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சதப்பகுதியில் அடிக்கணும். சதப்பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெஞ்சு பகுதியில் அடிங்க. நெஞ்சு பகுதியில் அடிங்க, இல்லைன்னா தொடையில் அடிங்க. நம்ம எங்கே யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நெஞ்சுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா சதை நல்லாயிருக்கும். அந்த இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள். இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்துக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம நீடில் எடுத்து நம்ம சதையில் லைட்டாக உள்ள டிப் பண்ணி விட்டு இன்ஜெக்ஷன் வந்து நம்ம வேகமாக அடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெண்டாமைசின் 0.5 ml அதிகமாக எடுத்துடாதீங்க. இந்த இன்ஜெக்ஷனை நம்ம அதிகமாக எடுத்துடக்கூடாது. 0.5 ml ஜெண்டாமைசின், 0.5 ml டெக்ஸா லேப், இந்த ரெண்டையும் 0.5 ml ஒட்டுக்காவே எடுத்துக்கங்க. அதில் ஒரு 0.5 ml, இது ஒரு 0.5 ml, ரெண்டையும் ஒட்டுக்கா எடுத்துகிட்டு நீங்கள் எடுக்கும்போது அந்த சிரஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃபார்ம் ஆயிரும். அந்த ஏரை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் பிடிச்சி நீங்கள் அப்படியே போட்டுடலாம். நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் வந்து வேகமாக அடிச்சிடாதீங்க. பொறுமையாக அந்த இன்ஜெக்ஷனை உள்ள அந்த நீடில் உள்ளே செலுத்திட்டு பொறுமையாக அமுத்துங்க. வேகமாக அமுத்திட வேணாம், பொறுமையாக அமுத்திடுங்க. அடித்ததுக்கப்புறம் அந்த இடத்த வந்து தேய்ச்சி விடணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேய்ச்சி விட வேண்டியதில்லை. ஓரளவுக்கு 2 டைம் அதை அப்படியே நீ விட்டுட்டு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சளி சரியாகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடைச்சி வச்சுருங்க. நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம், நம்ம வேக்சின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மற்ற கோழியோட வெளி மேய்ச்சலில் விட்டுற வேணாம். நம்ம வந்து அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? டேப்லெட் வந்து 4 டேப்லெட் சேர்ந்து ஒரு செட்டுங்க. ஒரு நாளைக்கு 2 செட்டு போடணும். இன்ஜெக்ஷன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அடிக்கணும். சளி பிடிச்ச கோழி கம்பு, சோளம், அரிசி இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா செரிமானம் ஆகாதுங்க. தீன் எடுக்குதான்னு பாருங்கள். தீன் எடுக்கலை அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வீக் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு சத்து டானிக் கொடுங்க. அப்புறம் கோழி தீனை வந்து வைங்க. கோழி தீன் வச்சு சாப்பிட்டுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சாப்பிடல அப்படின்னா அதையே கொஞ்சம் தண்ணியில் கலந்து கொஞ்சம் மாவு மாதிரி எடுத்து வாயில் நீங்களே ஒரு 4 உருண்டை பிடிச்சி போட்டு விட்ருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில் குளுக்கோஸ் கலந்து வைங்க. அப்படி தண்ணி குடிக்கல அப்படின்னா ஒரு 10 ml சிரஞ்சில் எடுத்து நீங்களே வாயில் கொடுத்துருங்க. நம்ம சளி பிடிச்ச கோழி எப்படி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட் நேரத்தில் அது அண்டிக்கிறப்ப, இப்போ மரத்துலையோ இல்லை ஷெட்டுலையோ அண்டிக்கிறப்ப நம்ம பக்கத்தில் போய் நின்னோம், அமைதியாக நின்னோம் அப்படிங்கிறப்ப அந்த கரெக்டுன்னு சவுண்டு வருங்க. அந்த சவுண்டு வந்தப்பயே நம்ம டேப்லெட் கூட கொடுக்க வேண்டியதில்லை. இன்ஜெக்ஷன் எடுத்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அப்போயே உங்களுக்கு வந்து அடுத்த நாளே சரியாயிரும். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. மேலும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.